ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன ரெசிபினா ஒரு ஸ்வீட் தான் நான் ட்ரை பண்ண போகிறேன். இது கன்ஃபார்மாக இப்படி தான் செய்யணும்ல, நானாக ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய வீடியோஸ் ரெஃபர் பண்ணேன், இருந்தாலும் இப்படி நம்மளே ட்ரை பண்ணலான்னு பண்ணுறேன். பொட்டுக்கல்ல ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன், 3/4 டம்ளர் வந்து சுகர் எடுத்திருக்கேன், ஒயிட் சுகரு, நெய், முந்திரி, திராட்சை எடுத்திருக்கேன், ஏலக்காய் தூள், அப்புறம் கொஞ்சம் உப்பு. ஃபஸ்ட்டு வந்து பொட்டுக்கல்லை வந்து இதில் பெஸ்ட் என்னென்னா பொட்டுக்கல்லையை லைட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். நான் வறுக்கலை, எனக்கு அது செஞ்சதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா தோணுச்சு, ஆனால் நான் வறுக்கலை. மேபி என்னோட இந்த நான் செய்கிறத ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக வறுத்து மட்டும் எடுத்துக்கோங்க. வறுத்துட்டு இது வந்து நல்லா பொடிச்சு, நல்லா சாஃப்டான மாவாக வர அளவுக்கு நல்லா பொடிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து நான் அரைக்கிறதுக்கு முன்னாடி அதில் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டேன், ஏன்னா தனியாக சேர்க்க வேணான்ட்டு அந்த பொட்டுக்கல்லே ஒரு பிஞ்ச் உப்பு மட்டும் சேர்த்து நான் அரைச்சிக்கிட்டேன். இப்போ வந்து ஒரு பேன் ஆன் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன். ஒரு 3/4 டம்ளர் தான் சுகர் எடுத்திருக்கேன். அந்த சுகரே ஓகேவாக இருந்துச்சு. நல்ல சுகர் வேணும்னா நீங்கள் 1 டம்ளரே எடுத்துக்கலாம். இது வந்து அந்த ஒரு கம்பி பதம் அந்த மாதிரிலாம் இல்லை, பாகு மாதிரி கிடையாது, சும்மா கரைஞ்சா போதும்னு நினச்சிட்டேன். ஸோ சர்க்கரையை மட்டும் நல்லா கரைச்சி மட்டும் எடுத்துகிட்டேன். ஒரு கொதி வரும் இல்லையா, அந்தந்த வருது பாருங்கள், இந்த மாதிரி மட்டும் எடுத்துகிட்டு இப்போ வந்து அந்த பொட்டுக்கல்லை வந்து அதில் அப்படியே அந்த மாவை வந்து அதில் கொட்டி விட்டுட்டேன். கட்டியெல்லாம் பிடிக்கல, ரொம்ப ஈஸியாக அதில் வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு. சிம்மில் மட்டும் வச்சுக்கிட்டேன், அடி எதுவும் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ வந்து அந்த சுகர் தண்ணி இருக்கு இல்லையா, அதுலேயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். தண்ணியும் கரெக்டான அளவாக இருந்து நான் மெஷர் பண்ணல, ஆனால் 1 டம்ளர் அளவு தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா வந்து பொட்டுக்கல்லை ஏன் வறுத்துக்க சொன்னேன்னா அந்த ரா ஸ்மெல்லு வராமல் இருக்கும் கொஞ்சம், அதனால வறுத்துக்க சொன்னேன். இது எனக்கு அந்தளவுக்கு தெரியல, இன்னும் வறுத்தா மேபி இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துக்கும்னு தோணுச்சு, அதனால நான் சொல்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மட்டும் நெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டேன். அப்போ வந்து உங்களுக்கு கீழே நல்லா ஒட்டாமல் வரும் இல்லையா, அதனால 1 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டேன். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நெய் 1 ஸ்பூன் போட்டு அதை மெல்ட் பண்ணி அதில் வந்து முந்திரியும் திராட்சையும் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டேன். அது எதுக்குன்னு நான் கடைசியாக சொல்கிறேன். இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இருந்தாலும் நான் வந்து ஸ்வீட் பார்த்தேன், எனக்கு ஓகேவாக இருந்துச்சு. இதை வந்து இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்லேயே வைக்கலாம், ஏன்னா அந்த பச்சை வாசனை எதுவும் இருக்கக்கூடாது இல்லையா பொட்டுக்கல்லையில், அதனால வந்து ஒரு 2-3 மினிட்ஸ் நான் அப்படியே சிம்லேயே வச்சுருந்தேன், குக் ஆகட்டுன்னு சொல்லிட்டு. இது நான் வந்து ட்ரை பண்ணணுன்னு நினச்சது என்னென்னா, நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இந்த பெட்டி கடைங்களெல்லாம் ₹1 கேக் மாதிரி ஒன்று விற்பாங்க, பொட்டுக்கடலை கேக் மாதிரி. ஆனால் அது மாதிரி ட்ரை பண்ணலான்னு போனேன், ஆனால் அது வேறு மாதிரி வந்துருச்சு. ஆனால் கண்டிப்பாக நான் அதுவும் ஒரு நாள் ட்ரை பண்ணுவேன். அது இந்த மாதிரி சுகரை கரைக்காமல் அது செய்யணும்னு நினைக்கிறேன். நான் அது வந்து இன்னொரு நாள் ட்ரை பண்ணிட்டு அதோட வீடியோவும் போடுறேன். நான் அது மாதிரி ட்ரை பண்ணேன், ஆனால் எனக்கு இப்படி தான் ரிசல்ட் கிடச்சிச்சு. நான் டிஃப்ரெண்ட்டாக ஏதோ பண்ண போய் வேறு மாதிரி வந்துடுச்சு. இப்போ வந்து ஒரு தட்டில் வந்து நெய் தடவி வச்சுக்கிட்டேன், அந்த முந்திரி திராட்சையும் வறுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். இப்போ அந்த பொட்டுக்கல்ல மாவு இருக்கு இல்லையா, இதை வந்து தட்டி வைக்கலான்னு கரண்டியில் தட்டினேன், ஆனால் வரல, ஒட்டிட்டு வரவே மாட்டேன்டுச்சு. அதனால வந்து ஸ்பூன்லேயும் தட்டி பார்த்தா அப்பையும் வரல. ஸோ அப்புறம் ஒரு ஐடியா பண்ணேன், நெய் வந்து ஸ்பூனில் நினச்சி அழகாக அப்படியே தட்டி எடுத்தேன். அப்போ வந்து சூப்பராக வந்துச்சு ஒட்டாமல். ஸோ ஈவனாக வந்து தட்டில் வந்து நெய் தொட்டு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன். டேஸ்ட்டு நிஜமாகவே சூப்பராக இருந்துச்சுங்க. பாப்பாவுக்காக தான் நான் இது செஞ்சேன். பாப்பா ரொம்பவே விரும்பி சாப்பிட்டா. நான் வீடியோ எண்ட்லேயும் அதை நான் போட்டிருக்கேன், நீங்கள் பாருங்கள். இது மாதிரி நல்லா ஈவனாக மட்டும் இதுவே வந்து டிஃபன் பாக்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் இன்னும் கூட பெஸ்ட்டு. நல்லா அமுக்கி விட்டோன்னா கரெக்டான கேக் டெக்ஸ்சரில் வந்துடும். நான் வந்து ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுனால எனக்கு என்ன வந்துச்சோ நான் அதை ட்ரை பண்ணியிருக்கேன். அதை நல்லா ஈவனாக தட்டிக்கிட்டேன். இப்போ வந்து இந்த முந்திரி திராட்சை எதுக்காக நான் வறுத்தேன்னா, கேக் மாதிரி தானே பண்ண போகிறேன், அதனால சென்டரில் ஒரு கேக்குக்கு சென்டரில் வர மாதிரி இருக்கணுன்றதுக்காக முந்திரி திராட்சையை மாற்றி அடுக்கினேன். திராட்சை பார்க்க அழகாக இருந்துச்சு. முந்திரி வந்து கரெக்டான ஷேப் இல்லாததுனால ஒன்று பெருசும் ஒன்று சின்னதுமா அப்படி இருந்துச்சு. ஸோ வந்து இப்படி அடுக்கி வச்சுட்டேன். கொஞ்சம் சூடாக இருந்துச்சு இல்லையா, நல்லா ஆற வச்சுட்டேன். ஆற வச்சுட்டு தான் நான் வந்து கட் பண்ணேன். ஓரம்லாம் வந்து இந்த அன்னிவனாக இருக்க ஷேப்லாம் கட் பண்ணி தனியாக எடுத்துட்டேன். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. டேஸ்ட்டும் நிஜமாக நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், ஏன்னா வந்து இது வந்து சீக்கிரம் டைஜஸ்ட்டும் ஆகிடும், ப்ளஸ் வந்து வெயிட் கெயின் ஆகும். நல்லா ஒரு 1 வீக் ஸ்டோர் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு கூட கொடுக்கலாம். நான் அப்படி தான் பாப்பா கொடுத்தேன். அவளுக்கு எதுவும் டைஜஷன் இஷ்யூ அந்த மாதிரி எதுவும் ஆகலை, ஏன்னா டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. நல்லா குக் பண்ணிட்டேன், அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இந்த மாதிரி நான் வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து பாருங்கள் ஷேப் எப்படி வந்திருக்குன்னு. நான் நல்லா இன்னும் ப்ரெஸ் பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறேன். ஏதோ ஓரளவுக்கு பண்ணிட்டேன். நான் என்னவோ நினச்சேன், அது என்னவோ வந்துச்சு. பட் டேஸ்ட் நிஜமாக நல்லா இருந்துச்சு. இப்போ பாருங்கள் அழகாக டைமண்ட் ஷேப் மாதிரி ஒன்று ஒன்றையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
சூப்பராக பொட்டுக்கடையில் வந்து ஒரு கேக், இது என்ன பேர் சொல்கிறதுன்னு தெரில, கேக்னே சொல்லலான்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் தான் இருக்குது. ஸோ வந்து சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். சாஃப்டாக இருந்துச்சு, டேஸ்ட்டும் நிஜமாக நல்லா இருந்துச்சு. இன்னொரு நாள் வந்து இந்த சுகரை வந்து கரைக்காமல் சுகரையும் பொட்டுக்கடலையோடு சேர்த்து அரைச்சி அந்த மாதிரி ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். இது வந்து மேபி சிம்பிளாக இருக்குது, ரொம்ப சிம்பிள் தான் இது. வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, அதனால தான் நான் வீடியோவை ஷேர் பண்ணேன். இல்லைன்னா நான் நல்லா வரலன்னா விட்டுருந்துருப்பேன். அப்படி இல்லை, நல்லா இல்லைனாலும் நான் என்ன பண்ணேன்றது சொல்லியிருப்பேன். நான் ஒன்று ட்ரை பண்ண போய் இது இப்படி வந்துருச்சு. நீங்களும் வேணும்னா உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பட்டு இப்போ சாப்பிடுவாங்க பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் பயந்துட்டு தான் அவளுக்கு கொடுத்தேன். ஆனால் அவள் அதை வேக வேகமாக சாப்பிட்டு திரும்பி எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கினா. சரி ஓகே, நம்ம ஏதோ ஒர்த்தாக தான் பண்ணியிருக்கோம் அப்படின்னு நினச்சி நான் சந்தோஷப்பட்டேன். சரி ஓகேங்க, இதே போல் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். ரெகுலராக உங்களோட சப்போர்ட் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.